வணக்கம் நண்பர்களே, இது வாழ்க்கை பணத்தில் 4/17. என்ன ப்ரோ காலையில கையில வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணனுக்கு மண்டியில கிரவுண்ட் ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இது உடல் சூட்டுனால தான் இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அதனால டெய்லி வந்து ஒரு வச்சுட்டு காலையில குடுறா சரியானு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னில இருந்து ரெகுலராக பண்ண இதை ஃபாலோ பண்றான் ஒரு ஐடியால இருக்கேன். ஆனா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வெண்டைக்காவை வச்சு மிக்சில போட்டு அரைச்சி குடிச்சா குழ இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு அப்படியே பல்லாம் வலிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப நாளா ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நீ குளிச்சுட்டு அதன் பிறகு காலை வேலைக்கு என்ன வீட்டுல இருக்கு சொல்லி செக் பண்ணி பார்த்தா பிரியாணி இருந்துச்சு. அதை ஃபுல்லா சாப்பிட்டு ஸோ காலையில அண்ணனுக்கு டிப்ரிமேஷன் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி கேட்காதீங்க, எனக்குமே தெரியல. நானும் காத்து வாக்குல 2 காதல் படத்துல சொன்ன மாதிரி சோ காத்தடிச்சா சரியா சொல்லிட்டு காத்தடி இடத்துல போய் உட்காந்தா எதுவுமே அவள. சோ அங்கிருந்து வந்து பாரு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் குறுகிய காலமா வந்து பாரு மெடிடேஷன் பண்ணிருக்கோம். சோ ஒருவேளை மெடிடேஷன் பண்ணா சரியாகுமா சொல்லிட்டு நம்ம மூளைக்குள்ள ஒரு யோசனை. ஆனா சரியாவல, ஓரளவு சரியாச்சு. சோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு பண்ண வேண்டிய ஒரு சில வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் இருந்துச்சு. இதுவே ஒரு 10 டேக்கு மேல போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. சோ அதன் பிறகு லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, மதிய வேலைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா சாம்பார் சாதம். சோ அது சாப்பிட்டு அண்ணனோட அலைபேசியில முக்கியமான ஃபைல் இருந்துச்சு. சோ அதை லேப்டாப்ல ஏத்தலாம் சொல்லிட்டு பார்த்தா ஷாரிக் காரன் எனக்கு பிஸ்கெட் போட்டான். சோ காலையில ட்ரை பண்ணிருக்கேன், இந்த லேப்டாப்புக்கும் போனும் கனெக்ட் ஆகல. சோ அதை விட்டுட்டு அண்ணன் மதுரை வீரோட பாட்காஸ்ட் ரொம்ப நாளா இஸ்தினி இருந்துச்சு. சோ நீ ஃபுல்லா பார்க்கலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனா 10 நிமிஷம் தான் பார்த்தேன், என்னால முடியல. அதுக்கப்புறம் தாய்க்கிழவி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளா அந்த அரிசி தூக்கி அந்த பொட்டியில போறா சொல்லி இருந்தாங்க. நான் ரொம்ப நாளா பிஸ்கெட் போடுறேன். அவனுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து தம்பி அந்த அரிசி தூக்கி அந்த பொட்டியில போடலாம், நைட்டு உங்களுக்கு பிஸ்கெட் போட்டுருவாங்க. ஆகிய காரணத்தினால அரிசி தூக்கி அந்த பொட்டியில போட்டு சாயங்காலம் போல ரன்னிங் போலாம் சொல்லிட்டு வந்தா இவன் நம்ம டெய்லி வரத பாப்போம் போது நானே இன்னைக்கு வரேன் சரி வாடா சொல்லிட்டு அங்க வந்தா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து ஏடா கேட்டா எங்க அப்பாட நான் சொல்லிட்டு வரல அப்படின்னா. சரி நீ சொல்லிட்டு தான் வரேன்னு சொல்லியிருந்தா நான் சும்மா சொன்னேன்னா சரி நீ போடா நான் ரன்னிங் போயிட்டு வரேன் சொன்னாங்க. நாய் இருக்குதுன்னா அது எதுவும் பண்ணாதா போடானா அது கல் எடுத்துட்டு ஓரமா போனா அந்த நாய் உட்காந்து இல்லையா அது மேலே போட்டு வராண்டாங்க. எங்களுக்கும் வேற வழி தெரியல. சோ சமூக சேவை தான் முக்கியம் சொல்லிட்டு இவன் எதுவுமே காப்பாத்தி அண்ணனை விட்டுட்டு சோ திருப்பி வரலாம் பார்க்கறதுல டைம் ஆயிடுச்சு. சோ நைட்டுக்கு வந்து நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டு சோ அவ்வளவு நண்பர்களே நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. தூங்க மெடிடேஷன் பண்ணுங்க. நானும் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணி விட்டு போங்க.